சிக்கிய இந்திய கம்யூனிஸ்ட் அடுத்த நொடி உயிர் தாங்குமா என நினைத்து கொண்டே 42 மணி நேரத்தை மருத்துவமனை லிப்டில் கடத்திய கொடூர நிகழ்வு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதி ஊழியரும், உள்ளூர் சிபிஐ தலைவருமான ரவீந்திரன் நாயர் என்பவர் முதுகு பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று எக்ஸ்ரே எடுத்துவிட்டு பிறகு மீண்டும் மருத்துவரை பார்க்க லிப்டில் ஏறியிருக்கிறார். அவ்வாறு அவர் சென்ற லிப்ட் பழுதடைந்து இடை நின்ற போது செய்வதறியாது திகைத்து எச்சரிக்கை மணியை ஒலித்தும் அதில் உள்ள டோல் ஃப்ரீ எண்ணுக்கு முயற்சி செய்தும் அதன் மூலம் பலனேதும் கிடைக்காமல் நீண்ட நேரம் முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வியுற்றதும் நாயரும் களைப்படைய லிப்டின் உள்ளேயே சிக்கும் நிலைமை ஏற்பட்டது. உதவிக்கரம் நீட்ட எவரேனும் வருவார் என்று எதிர்பார்த்த அவருக்கு ஏமாற்றமே கிடைத்தது. சற்றே சிந்தித்த பின்னர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதும் மருத்துவமனை பணியாளர்கள் யாராவது வந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் திங்கட்கிழமை வரை நாம் தாக்கு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு வந்துள்ளது. வேலை காரணத்தால் அவர் அவ்வப்போது சனிக்கிழமை வீட்டிற்கு வராமல் இருப்பதால் அன்று வராத அவரை பற்றியும் குடும்பத்தினர் பெரிய கவலை கொள்ளாமல் இருந்தனர் என தெரிய வருகிறது. ஞாயிறு அன்றும் வராமல் இருந்ததால் அவரது மனைவி மற்றும் மகன்களுக்கு சந்தேகம் எழுந்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு விரைந்து புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் பல இடங்களில் விசாரித்தும் தேடியும் வந்துள்ளனர். பின் அவர் சென்ற மருத்துவமனையில் தேடியும் கிடைக்காத குடும்பத்தாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. திங்கட்கிழமை லிப்டின் நிலை அறிந்து சரி செய்ய நபர்கள் வந்தபோது நாயர் சிக்கி இருப்பது தெரிய வந்து அவரை உயிருடன் மீட்டு குடும்பத்தினர் மற்றும் போலீசாரிடம் தகவல் தெரிவித்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். பத்திரமாக மீட்கப்பட்ட பின்பு 59 வயதான ரவீந்திரன் நாயர் கூறியது, 42 மணி நேரம் லிப்ட் உள்ளே சிக்கி கொண்டது ஒரு கனவு போல் இருந்தது. எனது தைரியம் எனக்கு பெரிதும் உதவியது. நான் பலமுறை அலாரம் பட்டனை அழுத்தினேன். ஆனால் யாரும் உதவிக்கு வரவில்லை. ஒரு மூலையில் சிறுநீர் கழித்தேன். சில சமயம் சத்தமாக அழுவேன். என்னால் தூங்க முடியவில்லை. எனக்கு தாகமோ பசியோ ஏற்பட்ட போது நான் என் நாவால் இதழ்களை ஈரப்படுத்தி கொண்டேன். உள்ளே வெளிச்சமோ மின் விசிறியோ இல்லாமல் இருந்தாலும் ஆக்சிஜனை என்னால் உணர முடிந்தது என்று கூறினார். இந்த சம்பவம் குறித்து மாநில சுகாதாரத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது மற்றும் லிப்ட் ஆபரேட்டர்கள் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜும் இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்.